போன வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துருங்க. நம்ம அக்கமடேஷன் பக்கமே இந்த கேஎல்சிசி ட்வின் டவர் இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்க்க போகிற இந்த பார்க்கு தாங்க. நல்ல மழை பெய்யுதுங்க. அதில் ஒரு கொடையை வச்சுக்கிட்டு தனியாக நான் போகிற சுகமே சுகம்தான். அப்படி நான் வரும்போது இந்த பார்த்த அந்த பார்க்கில் ஒருத்தர் தனியாக உட்காந்துருக்கிறாரு. இந்த அழகான ஒரு வெளிச்சத்தோட இந்த உள்ள நம்ம கண்ணை கவர்ந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க லைட்டிங். அந்த ஃபர்ஸ்ட் டேயே நம்ம கேஎல்சிசியில தான் நம்ம பயணத்தை தொடங்குறோம். அப்படியே உயர்ந்த கட்டிடங்கள் ட்வின் டவருக்கு போட்டியாவே கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த சிட்டி சென்டர்ல இந்த மழை பெய்யும் நேரத்துல இதெல்லாம் நம்ம பார்த்து வைக்கிறதுக்கு அப்படியே ஒரு கண்கொள்ளா காட்சி மாதிரியே இருக்கும். அப்படியே பெட்ரோனஸ் நம்ம அந்த ட்வின் டவருக்கு கீழே ஒரு பெரிய மால் ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஸோ சூர்யா கேஎல்சிசி அதை தான் நான் உள்ள போய் பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு. சும்மா மிதக்கிற கப்பல் மாதிரி இருக்குங்க. கப்பலுக்குள்ள எப்படி டெக்கு வரிசையா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இந்த சூர்யா கேஎல்சிசி நீங்களே பாருங்க. ட்வின் டவருக்குள்ள இப்படி ஒரு அழகான மால் இருக்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? மலேசியா உள்ளவங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து கண்ணை வந்து நம்ம பறிக்குதுன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ லக்ஸூரியஸா, அவ்வளோ நல்ல டிசைன், இன்டீரியர், டைல்ஸு, சைடில் உள்ள கடைகள் எல்லாமே அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த டைல்ஸ் எல்லாம் பாருங்க. எப்படி இருக்குது? நடுவுல வந்து போடியம் ரவுண்ட் ஷேப்ல கட்டியிருக்காங்க. மேல உள்ள அந்த ஆர்கிடெக்சர் பாருங்க. அதுல கப்பலுக்குள்ள இருக்கிற மாதிரி லிஃப்ட் கீழே இருந்து மேல போற மாதிரி ஒவ்வொரு டெக்குக்கும் போற மாதிரி எவ்வளவு பெரிய டிஜிட்டல் டிஸ்பிளே ஸ்கிரீன் பாருங்க. அப்படியே நம்ம வந்து பெட்ரோனஸ் டவருக்கு உள்ள ஒரு வாக்வே இருக்கு. அது வழியா போனா பெட்ரோனஸ் டவர் பார்க்கலாம். நம்ம வந்து இன்னொரு நாள் பார்க்க போறோம். ஏன்னா டிக்கெட் வந்து கடைசி நாளுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நம்ம வெளியில போய் ட்வின் டவரோட அழகை நம்ம பார்க்கலாம். நைட்டு போல சும்மா அப்படியே ஜொலிக்க விட்டுருக்காங்க. நம்ம பார்க்க போறோம். டிக்கெட் உள்ளவங்க இந்த இடத்து வழியா நம்ம உள்ள போய் ட்வின் டவரோட ஹைட் வரைக்கும் நம்ம போக முடியும். இன்னொரு வீடியோல நம்ம ட்வின் டவரோட டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம அப்படியே வெளியில போயிட்டு ட்வின் டவரோட அழகையும் அதுக்கு வெளியில என்ன இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு சூப்பரா ஜொலிக்க விட்டுருக்காங்க. லைட்டிங்கே ட்வின் டவர் மாதிரி தான் டிசைன்ல பண்ணியிருக்காங்க பாருங்க. ட்வின் டவர் எப்படி இருக்கும், அதை தலைகீழ வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு இந்த லைட்டிங். மறக்காம நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. இதுதாங்க ட்வின் டவரோட வெளியில. நல்ல ஒரு அழகான கலர் லைட்டிங்கோட ஃபவுண்டைன் மாதிரி விழுகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. எதிர்த்தாப்புல உள்ள பில்டிங்கும் கொள்ளை அழகு தங்க கலர்ல ஜொலிக்குது பாருங்க. ட்வின் டவரோட சும்மா தகன்னு ஜொலிக்குது. ஏதோ ஒரு பிரமிப்பாவே இருக்கு
அதை பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு லைட்டிங் பண்ணி உங்களுக்கு அந்த கிளாஸில் லைட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில்வர் கலரோட சூப்பராகவே இருக்கும். எவ்வளோ நேரம்னாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மேலே ஆர்ச்சும் இன்னும் கொஞ்சம் நம்ம தள்ளி வந்தோம்னா இங்கே தான் எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது எல்லாமே இங்கே. ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல அந்த ஃபுல் ஹைட்டும் தெரியும். அப்படியே நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைடில் பஸ் ஸ்டாண்டு போய் பார்க்குறேன். பஸ் ஸ்டாண்டுமே நல்லா டிசைனாகவே பண்ணியிருக்காங்க. கேஎல்சிசி மெட்ரோவில் வந்தால் நம்ம உள்ளபடியே பெட்ரோனஸ் டவருக்குள்ளே நடந்து வந்தோம் மெட்ரோவில் இருந்து. இந்த போகேஎல் பஸ் வந்து கேஎல்சிசிக்குள்ளே ஓடுது. நல்லா சூப்பராகவே இருக்குது. எலக்ட்ரிக் பஸ்ஸு பச்சை கலரில் இருக்குது. நம்மளை மாதிரி டூரிஸ்ட்டுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு மலேசியன் ரிங்கட் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கேஎல் ட்ராவல் பாஸ் இருந்ததுன்னா அதில் லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து டிடக்ட் ஆகிரும் அந்த ஒரு ரிங்கட். அடுத்து என்ன பார்க்க போகிறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.